வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்லுமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி. நடுநிலைமை அதிகாரம் குறள் பார்த்துட்ருக்கோம். இதில் ஊர்லலாம் ஒரு ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. 3 தலைமுறைகளாக நல்லா இருந்த குடும்பமும் இல்லை, 3 தலைமுறைகளாக வாழ்ந்தவனும் இல்லை, கெட்டவனும் இல்லைன்னு சொல்லி. ஏன்னா 3வது தலைமுறையில் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதாவது மேலே மேலே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு 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 ஜெனரேஷன் அவர்கள் மேலே சென்று கொண்டே இருப்பதுனாலேயே, வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டுமே நடப்பதுனாலேயே ஒரு ஒரு அடுத்த ஜென்ரேஷன் வீக்காக வரும். அந்த வீக்கான ஜென்ரேஷன் இன்னும் சில தவறுகளை பண்ணும், அவங்க மீண்டும் கீழே வந்துடுவாங்க. கீழே வந்த ஜென்ரேஷன்லேருந்து ஒரு அடுத்த தலைமுறை மீண்டும் மேலெழும். ஸோ இப்படியே வாழ்க்கைங்கிறது ஒரு அலையாக போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை, ஒரு அனுபவ அறிவு. ஆனால் வள்ளுவர் இந்த இடத்துல இன்னைக்கு பார்க்க போகிற குறளில் அதை தாண்டுவதற்கான வழியை சொல்கிறாரோ அப்படின்னு தோணுது. செப்பம் உடையவன் ஆக்கம், செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கே ஏமாப்புடைத்து. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கே ஏமாப்புடைத்து. லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணால் நடுநிலைமை உடையவனுடைய ஆக்கம், நடுநிலைமையாக இம்பார்ஷியாலிட்டி, ஃபேர்னஸ் இதையெல்லாம் உடைய ஒருவனுடைய செல்வம் சிதைவின்றி எந்த வகையிலும் சிதைந்து விடாது அவனுடைய தலைமுறைகளுக்கே பாதுகாப்பாக இருக்கும். அதுதான் ஸ்ட்ரைட்டான ஆன்சர். ஆனால் இந்த இடத்துல செப்பம் உடைய செல்வம்னு எதை சொல்கிறார்? ஏன்னா முந்தைய குறள்லேயே அவர் சொல்லிட்டாரு, தகுதி என ஒன்று நன்றே அப்படின்னு. அப்போது அவர் நடுநிலைமையாக இருக்கக்கூடியவன் பெரிய பணக்காரனாகவோ கல்வியாளனாகவோ பலசாலி அதை சொல்லலை. அவன் நடுநிலைமையால் இருப்பதால் ஒரு நீதி உணர்ச்சிங்கிற செல்வத்தை தேடிக்கிறான். அந்த செல்வம் செப்பம் உடையவனுடைய ஆக்கம் எதுன்னா அவன் தேடிய நீதி உணர்ச்சி, அவன் தேடிய ஃபேராக தான் இருக்கணும். when I do something I will do it in the right way. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கே ஏமாப்புடைத்து. எந்த சிதைவும் இல்லாமல் அவன் சேர்த்து வைத்த அந்த நீதி உணர்ச்சி அவனுடைய தலைமுறைகளை தாண்டி அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த குறளை படிக்கும்போது அவங்க டாட்டா ஃபேமிலி அவங்களுடைய லெகசி ஞாபகம் வந்தது. வணிகத்தில் டாட்டாஸ் இன்வால்வ் ஆனால் அவங்க சரியாக தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பேரை அவங்க எத்தனை தலைமுறையாக தக்க வச்சுருக்காங்க. when டாட்டாஸ் கம்ஸ் இன் they do it differently. அதை ஒரு பாலிசியாக அவங்க கடைப்பிடிக்கிறாங்க, இத்தனை தலைமுறையாக கொண்டு வந்திருக்கிறாங்க. கடைசியாக நம்மோட இருந்த ரத்தன் டாட்டா மறைந்த போது ஒரு மிகப்பெரிய தலைமுறை நின்றுச்சு. அதனுடைய கடைசி வாரிசுன்னு அவர் பார்க்கப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரு 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 பிஸ்னஸ் மேனுடைய மறைவுக்கு மொத்த இந்தியாவுமே உணர்ச்சி வசப்பட்டு அவருக்காக ஒரு கணம் நின்று வழி அனுப்பிச்சு அப்படின்னு பார்த்தா, அப்போ அந்த நீதி உணர்ச்சி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு இருக்குல்ல, அந்த தலைமுறைகளுக்கு சேர்ந்த பேர் இருக்குல்ல, அது அவர் மட்டும் ஈட்டியதல்ல, அவருடைய தலைமுறைகள் ஈட்டிய ஒரு வேலையை சரியாகத்தான் செய்வோம், நேர்மையாகத்தான் செய்வோம்னு சொல்லி அவர்கள் ஈட்டிய பண்பை தான் அதில் சொல்கிறாங்க. அதை தான் இதில் சொல்கிறாரு. நாம் ஏதோ ஒரு செல்வத்தை தலைமுறைகள் தாண்டி சிதைவில்லாமல் கடத்தணும் அப்படின்னா, அப்படி கடத்தப்படக்கூடிய செல்வம் பொருள் அல்ல, அப்படி கடத்தப்பட வேண்டிய செல்வம் நீதி உணர்ச்சி அப்படின்னு சொல்கிறார். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கே ஏமாப்புடைத்து. சந்திக்கலாம் நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.